அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சலாமா சொசைட்டி நடத்தி வரும் தொடர் நிகழ்ச்சியில் 5 விடயங்கள் வருவதற்கு முன்னர் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் அடிப்படையில் 4வது விடயமாக சோழியாகும் முன்னர் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை நடத்த உள்ளார் சலாமா சொசைட்டியின் தலைவர் ஷேக் ஆசாத் அப்துல் மஹீத் அவர்கள். இப்போது நாங்கள் அந்த உரையை செவிமடுப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டி தொடராக நடாத்தி வருகின்ற தொடர் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நீ சோழியாக முன்னால் உனது ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள் என்ற இந்த குறித்த ஹதீஸின் 4வது தலைப்பாகும். 5 விடயங்களுக்கு முன்னால் 5 விடயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நசீஹத்திற்கேற்ப நாங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்து தொடராக நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இதுவரையும் உடல் ஆரோக்கியம், அதே போன்று வாலிபம், அடுத்ததாக செல்வம், இந்த 3 விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த 3 வாரங்களில் பார்த்தோம். இன்றைய தினம் வ ஃபராகக கபுல ஷுகுலிக்க, நீர் சோழியாக முன்னால், வேலைப்பளுக்கள் அதிகமாக முன்னால் உமக்கு கிடைத்துள்ள ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள் என்ற விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸை நாங்கள் படித்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கின்றான். பல வகையான அருள்களை, நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அந்த நிஅமத்துகள் பலபோது தொடராக இருக்காது. அவ்வப்போது அந்த நிஅமத்துகள் எமக்கு கிடைக்க முடியும். ஆனால் ஒரு புத்திசாலி, ஒரு சிந்தனை உள்ளவன், எதிர்காலத்தை மையப்படுத்தி சிந்திக்கக்கூடியவன், உலக மறுமை வெற்றிகளை ஆசை வைத்து வாழக்கூடிய மனிதன் அல்லாஹு தஆலா தரக்கூடிய இந்த அருமையான அருள்களை பயன்படுத்துவதில் அவன் அதிகமாக கவனம் செலுத்துவான். அந்த வகையில் இந்த 5 வகையான அருள்களும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வடிவில் பல சந்தர்ப்பங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். வ ஃபராகக கபுல ஷுகுலிக்க, நீங்கள் சோழி ஆக முன்னால், நீங்கள் வேலைப்பளுக்கள் அதிகரிக்க முன்னால் உம்மிடம் காணப்பட உமக்கு கிடைத்துள்ள ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற நபி அவர்களது அருமையான இந்த உபதேசம். உண்மையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள்களில் மிக முக்கியமான ஒரு அருள் அவன் கிடைக்கக்கூடிய ஓய்வு என்ற விடயம். குறிப்பாக இன்றைய காலத்தில் இதன் தேவை அதிகமாக உணரப்பட்டுள்ளது. எல்லா மனிதர்களும் அதிகமானவர்கள் தமது வாழ்க்கை சோழிகளில் ஈடுபட்டுள்ள ஒரு காலம், பொருளாதார பிரச்சினை, அதன் காரணமாக உலக இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக இன்று மனிதன்
தனது வாழ்க்கையில் நியாயமான நேரங்களை செலவிடுகின்றான். பல தொழிலுக்காக வரக்கூடிய நேரம் பலபோது பல மணித்தியாலங்கள் எடுக்கக்கூடிய சில இடங்களும் காணப்படுகின்றன. போக்குவரத்தில் பல மணித்தியாலங்கள் செலவு செய்து தொழிலுக்காக வந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் நாங்கள் இந்த காலத்தில் காண்கின்றோம். வீட்டுக்கு சென்றதன் பின்னால் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு உட்படுத்தப்பட்டு அது மனிதனின் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இன்று அதிகமானவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், பிள்ளைகளை சரியாக பார்ப்பதற்கான நேரம் அவகாசம் இல்லாத ஒரு நிலைமை, குடும்ப உறவுகளை சரியாக பேணுவதற்கான அவகாசம் கிடைக்காமல் நல்ல பல சமூக பணிகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் கிடைக்காமல், அதே போன்று அடிப்படையான வணக்கங்களை கூட சிலபோது முறையாக சரியாக செய்ய முடியாத அளவுக்கு இன்று மனிதர்கள் சோழியாக மாறிவிட்டார்கள். இப்படித்தான் இன்று மக்கள் பேசுகின்றார்கள். எனவே இத்தகைய ஒரு இடத்தில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, நாம் நேரத்தை இவ்வளவு தூரம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக எமக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை, வேலைப்பளுக்கள் குறைந்த நேரத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் எனக்கு இந்த ஹதீஸ் சொல்கின்றது. அந்த வகையில் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அறியக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். இரண்டு அருள்கள் உள்ளன, இரண்டு நிஅமத்கள் உள்ளன. அந்த இரண்டு நிஅமத்களையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்வதில் அதிகமானவர்கள் தோல்வி அடைந்தார்கள், நஷ்டம் அடைந்தார்கள். அந்த இரண்டு நிஅமத்களில் ஒன்று அஸ்ஸிஹா உடல் ஆரோக்கியம், இரண்டாவது அல் ஃபராக் ஓய்வு நேரம் என இறை தூதர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். இன்னொரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அல்லாஹ்வுடைய கிருபை தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உடம்பு, அதே போன்று அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு நேரம். இந்த இரண்டு விடயத்திலும் அதிகமானவர்கள் நஷ்டவாளிகள் என்ற நபியவர்களது இந்த எதிர்வு கூறலானது நாங்கள் இன்று அதிகமானவர்களிடம் நிதர்சனமாக காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எமக்கு அல்லாஹ் தாலா தந்துள்ள இந்த உடல் ஆரோக்கியம், அதே போன்று இந்த ஓய்வு நேரம், நாங்கள் இதனை எவ்வாறு பார்க்க வேண்டும்? ரைட், இந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டிய சில முக்கியமான பகுதியில் உள்ளன. ஒன்று, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் பதிந்துள்ள ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட பொருத்தம் கருதுகின்றேன். ஒரு மனிதன் சில போது நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கலாம், நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த்தி லைஃபோட அவன் வாழ இயலும். ஆனால் அவனது வாழ்க்கை உழைப்பதில், சம்பாதிப்பதில் அவன் முழுமையாக சோழியாக இருக்கலாம். நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவன், ஆனால் அவன் சரியான பிஸி அவன் உழைப்பில், சம்பாதிப்பில். இது ஒரு வகையான மனிதன். இப்போ அவனுக்கு ஓய்வு நீங்கள் எடுப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு மனிதன் தேவைகள் அற்றவனாக வசதிகளோடு இருக்கேனும் ஆனால் உடல் ஆரோக்கியம் அற்றவனாக இருப்பான். அப்போ ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, அவன் லைஃப்பில் சரியாக பிஸியாக இருக்கிறான். இன்னொரு மனிதன் அல்லாஹ் அவன் நிறைய வசதியில் கொடுத்திருக்கின்றான், ஆனால் அவன் உடல் ஆரோக்கியத்தில் பலவீனமானவன், அவன் நோய்களோடு வாழ்கின்றான். ஏன்னா இந்த ரெண்டு தரப்பினரும் ஒன்று நேரம் கிடைக்காதவன் அல்லது உடல் ஆரோக்கியம் குறைந்தவன். இப்படிப்பட்ட இரண்டு அருள்கள் யாரு கிடைக்கவில்லையோ அவனிடம் இயல்பாகவே சோம்பல் ஏற்படும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான
செயற்பாடுகளில் அவன் ஈடுபடாமல் அவன் வாழ்க்கையில் சோம்பல் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட மனிதன் நஷ்டவாளி என இமாம் இப்னு ஜைஸ் ரஹ்மஹுல்லா விளங்கப்படுத்துவாங்க. எனவே ஒரு மனிதனுக்கு கேட்கக்கூடிய மிக அருமையான ஒரு அருள் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரம். இந்த நேரத்தின் பெருமதியை கருத்தில் கொண்டு தான் குர்ஆன் ஹதீஸ்கள் அதிகமாக இதை பற்றி பேசுது. நாங்கள் குர்ஆன் அதிகமாக ஓதுகின்றோம். அதிகமானக்கு ஜூஸ் நிறைய பரிச்சயமான ஒரு சூறா. நீங்கள் சூறாவில் பாருங்கள், அந்த ஜூஸை நீங்கள் பாருங்கள். இந்த ஜூஸ் அல்லாஹ் தஆலா நேரத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கின்றான். வல்லைலி இரவு நேரம், நஹார் என்றா பகல் நேரம், வல் ஃபஜ்ரி என்றா அதிகாலை பொழுது, வத்துஹா என்றா லுஹா நேரம், வல் அஸ்ரி காலம். இப்படி அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஒரு நாளில் காணப்படக்கூடிய இந்த நேரங்களை பற்றி சத்தியமிட்டு சொல்கின்றான். அப்போ எங்களுக்கு தெரியும், தப்சீரில் நாங்கள் படித்து பார்க்கலும் பொதுவாக அறிஞர்கள் விளங்கப்படுத்துவாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்து சொல்வானாக இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பெருமதி இருக்குது. அப்போ இந்த வகையில் காலம் என்பது, நேரம் என்பது மிகவும் பெருமதியானது. இப்போ சூரத்துல் அஸ்ர் எடுங்களே, வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இப்போ காலத்தை சொல்லி போட்டுட்டு அடுத்து குர்ஆன் சொல்லுது மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இப்போ காலத்துக்கும் நஷ்டத்துக்கும் என்ன தொடர்பு? பின்னால் சொல்லுது, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். இந்த 4 விஷயங்கள் ஈமான் கொண்டு இந்த உரிய நேரத்தை செய்ய வேண்டிய செயல்கள் அமல்களை செய்து, யார் சத்தியத்தை கொண்டு பரஸ்பரம் உபதேசித்து, யார் வரக்கூடிய கஷ்டங்களில் சோதனைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார்களோ, இந்த 4 விஷயங்கள் யார் வாழ்க்கையில் காணப்படுமோ அவங்கள தவிர மனிதன் நஷ்டவாளி என குர்ஆன் சொல்லுது. அப்போ இது இங்கே எப்படி நஷ்டம் வேண்டாப்ப? ஈமானிக்குது, உரிய காலத்தில் செய்ய வேண்டிய அமலுக்கு நாங்கள் அமலு சாலிகன்னு சொல்கிறோம். எனவே காலத்தோடு அந்த நல் அமல் அல்ல சாலிகான அமல் தொடர்பாகுது. காலத்தோடு தான் எங்களோட சாலிக அமல்கள் தொடர்பாகுது. நாங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது, நாங்கள் பணிகள் நாங்கள் ஈடுபடுவது, நாங்கள் அதுக்காக பரஸ்பரம் நாங்கள் சேர்ந்து உழைப்பது, அதுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கிறது. அப்போ அந்த வகையில் குர்ஆன் சொல்லுது சூரா அஸ்ர் மூலமாக மனிதனுக்கு காணப்படக்கூடிய முக்கியமான அந்த சேலஞ்ச் என்னென்னா காலத்தோடு போட்டிடுவது. அவன் காலத்தோட்ட அவன் நேரத்தோட அவன் போட்டியிட வேண்டும். எவ்வளோதான் போட்டியிட்டாலும் அவனோட காலம் அவனோட ஆயுள் குறுகியதே. அப்போ அந்த வகையில் இந்த குறுகிய வாழ்க்கையில் மனிதன் தன்னோட பொசிஷனை தீர்மானிக்கணும். நான் இத்தகைய ஒரு பணியை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும், அந்த பணியின் மூலமாக நாளை மறுமையில் ஏண்ட பொசிஷன் என்ன, நான் எந்த இடத்துல நான் இருக்க வேண்டும், நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய இந்த அல்லாஹ் தந்த இந்த காலத்தை நான் கருத்தில் கொண்டு நான் எந்த வகையான பணிகளில் ஈடுபட்டால் நாளை மஹ்ஷரில் நாளை மறுமையில் நாளை சொர்க்கத்துக்கு போகிற அந்த வரிசையில் ஏண்ட இடம் எது என்பதை தீர்மானிப்பதற்கான அவகாசம்தான் அல்லாஹ் எமக்கு தந்த இந்த வாழ்க்கை, இந்த காலம். அப்போ நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், நான் இதுவரை காலம் செஞ்ச அமல்கள் என்ற செயற்பாடுகள், இந்த செயற்பாடுகள் மூலமாக நான் நாளை மறுமையில் எந்த இடத்துல இருக்க போகிறேன். இப்போ சுவனத்தில் சொல்லுவாங்கள்ல 100 வகையான அல்ல 100 தரஜாக்கள். இப்போ ஹதீஸ் சொல்லு சுவர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்குது. அப்போ அந்த 100 தரஜாக்களில் நான் எந்த தரஜா? சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய சமூகத்தில் விசாரணை இல்லாமல் போகக்கூடிய 70,000 பேர் இருக்காங்க, அதில் நான் இருக்கிறேனா? அல்ல சுவர்க்கத்துக்கு போகிற அந்த லிஸ்ட்டில் ஏண்ட இடம் எந்த இடத்துல இருக்குது? இதெல்லாம் தொடர்பாகுது
இந்த காலத்தோடு தான். எனவே இந்த காம்படிஷன், இந்த போட்டி எங்களோட லைஃப் என்ற வகையில் காலத்தோடு சம்மந்தப்பட்டது. என் மனுஷன் வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மேக்சிமம் இந்த காலத்தை, லைஃப்பை, நேரத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் மறுமையில் எங்களுக்கான அந்த இடத்தை நாங்கள் தீர்மானிக்கிறது என்ன இங்கே புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஹதீஸை பாருங்க, ஹதீஸ் என்ன சொல்லுங்கண்டா, முஆத் இப்னு ஜபல் என சஹாபி அறிவிக்கிறார், நபி அவங்க சொன்னதாக, லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா ஹிசால். நாளை மஹ்ஷரில், நாளை மறுமையில் ஒரு மனிதன் 4 கேள்விகள் கேட்கப்படும் வரையும் அவன் 2 காலும் அசைய மாட்டாது. ஒரு மனுக்கு அல்லாஹ் நாலு மறுமையில் மஹ்ஷரில் 4 கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு அவன் ஆன்சர் பண்ண வரைக்கும் அந்த கால், அந்த பாதம் அசைய மாட்டாது. ஒன்றென்ன, முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. முதலாவது கேள்வியே அவன் ஆயுள், அவன் வாழ்க்கை, அவன் எப்படி வாழ்க்கையை, அவன் ஆயுளை கழித்தான். அப்போ நாங்கள் ரெஸ்பான்ஸ் செய்யணும். என்ற அல்லா தந்த அந்த காலம், அந்த நேரம், இந்த லைஃப் என்பதற்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் நான் நாளைக்கு கட்ட ஆன்சர் பண்ணத்தான் வேணும். ரெண்டாவது என்ன, வான் ஷபாபிகி ஃபீமா அபுலா. அந்த வாழ்க்கையில் குறிப்பாக வாலிபம், நாங்கள் இந்த ஹதீஸில் வருதோ ஏற்கனவே பார்த்தோம். முதலாவதுல அந்த வாலிபம் என்ற வயதை நான் எப்படி கழித்தேன். வாங்கண்ணா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ் சொல்லுது, ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது கேள்வி என்ன, எங்களோட மொத்த லைஃப்பில் குறிப்பாக இந்த வாலிப பருவம், அதை நான் எப்படி கழித்தேன். பாருங்க, எங்களோட நேர்மன்னு சொல்லக்கொள்ள, என்னோட ஆயுள்னு சொல்லக்கொள்ள, அல்லாஹ் அந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கொள்ள, அங்கே மறுமையில் 2 கேள்வி துறப்பாக இருக்குது. மொத்தமான வாழ்க்கை, அதில் குறிப்பாக எங்களோட வாலிப பருவம். எனவே எல்லா மனிதனும் இங்கிற கேள்விக்கு உட்படுத்தப்படத்தான் போகிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. அப்போ நாங்கள் இங்கே ரெடியானதான் ஏன்னா அங்கே நாங்கள் அதுக்குரிய ஆன்சரை நாங்கள் சரி அல்லாஹ்க்கு முன்னால் சொல்ல இயலும். மூணாவது கேள்வி என்ன, வன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு. செல்வம் அதை எங்கேருந்து அவன் சம்பாதித்தான், அதை எங்கே செலவழித்தான். நாலாவது வன் இல்மிஹி மாதா ஃபஅல பிஹி. அவன் அறிவு, அந்த அறிவை மூலம் அவன் என்ன செய்தான். இந்த 4 கேள்வி. அப்போ மறுமேல அல்லாஹ் தாலா கேட்கக்கூடிய கேள்வியில் 2 விஷயம் ஃபோக்கஸ் ஆகுதுண்ணா இந்த சப்ஜெக்டோடு. ஒன்றுண்ணா எங்களோட வாழ்க்கை, ரெண்டாவது எங்களோட வாலிபம். இதனால தான் ஹதீஸ் சொல்லுது, ஹைருக்கும் மன் தால உமருஹு வ ஹஸுன அமலுஹு. உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர் யாரெண்டா, நீண்ட காலம் வாழ்ந்தவர், நீண்ட காலத்தில் நல்ல காரியங்களை செய்தவர். ஏன்னா நீண்ட காலம் வாழ்வது முக்கியமல்ல, இந்த நீண்ட காலத்தில் நல்ல அமல் செய்கிறதான் ஆக முக்கியம், நல்ல வேலை செய்கிறதான் ஆக முக்கியம். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன பாயிண்டில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போட்டிக்காக இழுத்தரப்படும். நாங்கள் அதில் எவ்வளோ தூரம் கவனமாக, வேகமாக, முறையாக பயன்படுத்த போகிறோம், அந்தளவுக்கு தான் என் பொசிஷனை நான் தீர்மானிக்க இயலும். இப்போ நான் சொன்ன ஹதீஸ் பஸாரில், தபரானியில் வந்துள்ள ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தை பாருங்க, இதுமே அபுதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா, தாரமி, அஹ்மத் போன்றவர்கள் அறிவிக்கிறாங்க. ஸஹ்ரிபுனு வதா அல் காமிதி என்ற சஹாபி அறிவிக்கிறாரு, நபி அவங்க சொன்னதாக, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், எனது சமூகத்துக்கு அதிகாலை பொழுதில் பரக்கத் செய்வாயாக. அப்போ காலத்திலேயும் நேரத்திலேயும் ஆக நல்ல காலம் எது, இந்த அதிகாலை பொழுது. இந்த அதிகாலை பொழுதுதான் காலத்திலேயும்
ஆக நல்ல காலம். அப்போ இந்த தூரம் எங்களுக்கு இஸ்லாம் காட்டுது, நீங்கள் அதில் கூட ஈடுபடுங்கன்னு சொல்லி. எது? இந்த அதிகாலை பொழுதுல. அப்போ இந்த ரிவாயத்தில் வருது, நபி அவங்க ஒரு போராட்டத்துக்கு ஒரு குழு அனுப்புகிறேன்டா என்ன செய்வாங்கண்டா, அதிகாலையில் அனுப்பிடுவாங்க. அதிகாலையில் அனுப்பிடுவாங்க. இந்த ஹதீஸ் அறிக்கக்கூடிய சஹ்ரண்ட சஹாபி ஒரு வியாபாரி. அவர் என்ன செய்வாராண்டா, தன்ட வியாபாரத்தை அதிகாலையில் தொடங்குவார். அவர் அதிகாலையில் வியாபாரம் தொடங்குவார். உஸ்ரிய வ கசுர மாலுகு. இதன் காரணமாக இந்த ஹதீஸ் சொல்லுது, அல்லாஹ் பரக்க செய்யட்டுமான்னு சொல்லி அவருடைய செல்வம் அதிகரித்து வசதி உள்ளவராக அவர் இருந்தார் என ஹதீஸ் சொல்லுது. அப்போ என்ன கருத்து? நாங்கள் பரக்கத்துரிய அல்லாஹ்ட அருள் இறங்கக்கூடிய அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறோம். அது போட்டி அப்படித்தானே. இப்னு கைம் சொல்வார் ரஹ்மஹுல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்க் அடங்கக்கூடிய நேரம், அல்லாஹ் ரிஸ்கை அளக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரம் தான் அதிகாலை பொழுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட ரிஸ்க்கை கேட்கணும், நான் அதற்காக போய் தேடணும். அப்போ தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்க்கை தருவான். ஏன்னா அது பரக்கத்துக்குரிய நேரம். அதனால் இது நாங்கள் நேரம் என்று சொல்லக்கொள்ள நான் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம், இந்த மனிதன வாழ்க்கை அவன் நேரத்தை எப்படி இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அபூதர்தான சஹாபி சொல்கிறாரு, ஆதமின் மகனே, நீங்கள் உங்களோட பாதத்தால் உங்களோட காலால் பூமியை மிரித்து போங்கோ, நடந்து போங்கோ. ஆனால் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கோ, நீங்கள் நடந்து போகிற பூமிக்குதே, அந்த பூமி கொஞ்சம் நாளைக்கு பிறகு உங்களோட கபூராக மாறிடும். உங்களோட கபூராக அந்த நிலம் தான் மாறிவிடும். ஏ மனிதனே, இன்னமா அந்த ஐயா, நீ எப்படிப்பட்டனுண்டா, சில நாட்கள் தான். ஒரு நாள் கழிஞ்சால் அதை கருத்து ஓண்ட சில நாட்கள் முடிந்து விட்டது. ஏ மனிதனே, நீ எப்படி இருக்கிறண்டா, ஓண்ட உம்மா ஓண்ட தாய் உன்னை பெற்ற நாள் முதல் ஓண்ட ஆயுளை நீ குறைத்து கொண்டே செல்கிறாய். உண்மையிலே இதை பார்க்கக்கொள்ள ஞாபகம் வர பள்ளிகளில் காணப்படக்கூடிய அந்த கவுண்ட் டவுன் வச்சிக்குதுன்னா இக்காமத்து சொல்லி வச்சுப்பாங்களே, அதை பார்க்கக்கொள்ள விலங்கு வருது, எங்களோட இந்த காலம் முடிஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி. இது எங்களோட வாழ்க்கை. எனவே நாங்கள் நடக்கிற இடம் எங்களோட நாளைக்கு கபூர். ஒரு நாள் போனால் அதோட கருத்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் முடிச்சு. நிறைய பேருக்கு உள்ள சந்தோஷம் என்னண்டா, இப்போ வயசத்தின 20 சொல்கிறோமேண்ணா, 30ன்றோமே, அப்போ இன்னும் 40 வருஷம் வாழ போகிறோம் என்று தான் அவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் உண்மை என்ன, அதோட ஆயுளில் 30 வருஷம் முடிஞ்சு 20 வருஷம் முடிஞ்சு என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. 40 வருஷம் வாழுவார் என்பதற்கு அல்ல, இன்னும் 20 வருஷம் வாழ்வார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எந்த உத்தரவாதமும் இல்லை. முடிந்துவிட்டது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. எனவே ஒவ்வொரு நாள் கலியோட கருத்து என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கலைஞ்சு கொண்டே போகுது. இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் அவரோட அல்வாபிலு ஸையிப் என புத்தகத்தில் சொல்கிறாரு, இனிமே நீங்கள் நேரத்தை நல்ல விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லாட்டி நீங்களே அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற நீங்கள் வேலையில் நீங்களே பயன்படுத்துவீங்க. ஏன்னா எங்களோட கடமை இந்த இடத்துல நான் கிடைக்கிற நேரத்தை நாங்கள் நல்ல விஷயத்தில் நாங்கள் பயன்படுத்துவது. இதனால தான் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், நான் கைசத்தப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குது, அப்படி நாட்கள் கழிஞ்சு போகுது. ஆனால் அப்படி கழிஞ்சு போக போக என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் முடிஞ்சு கொண்டே போகுது. ஆனால் அந்த நாட்களில் என் ஒரு அமல் அதிகரிக்கவில்லையே என்பதுதான் நான் படக்கூடிய ஆகப்பெரிய கை சேதம். ஒவ்வொரு நாளும் போகுதுண்ணா, இப்படி தானே ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு தான் நிற்குது. ஆனால் என் வாழ்க்கையில்
அல்லாஹ் நெருங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குதா? அப்படி இல்லை என்பதுதான் என்ன மிகப்பெரிய ஆதங்கம், மிகப்பெரிய கை சேதமாக நான் கருதுகின்றேன் என்பது சஹாபாக்களது அந்த ஆதங்கம். இதனால தான் நேரத்துக்குன்னு சொல்லி முக்கியமாக நாங்கள் 3 அதாவது சிறப்புக்குள்ள காணலும். ஒன்று, அது வேகமாக கடன் செல்லக்கூடியது. அது மேகம் போல ஓடிக்கொண்டே இருக்கும், காற்று மாதிரி அது வீசிக்கொண்டே இருக்கும். போனதான் சொல்லுவாங்க கவிஞர்கள், இந்த எங்களோட ஹார்ட் பீட் இருக்குதானா, ஹார்ட் பீட் எதில் கருத்து அது சொல்லுது, வாழ்க்கை என்பது சில வினாடிகளே. வாழ்க்கை என்பது சின்ன வினாடிகள் தான். இல்லை போனவங்கள ஒரு மயத்தொண்டு இருந்தனா திகாரியில் சேருண்டு மோத்தானார், யார் எதிர்பார்த்த? அது எங்களோட கையில் இல்லாதான். இதை ஹார்ட் பீட்னு சொல்கிறோம். முடிச்சு எனக்கு கவுண்ட் பண்ணோமேலா, ஃபோக்கஸ் பண்ணோமேலா, அது எங்களோட கையில் இல்லை, அது போய்கொண்டே இருக்குது. ஏன்னா மனிதன் ஆயுள் எவ்வளோதான் பெரிதாக இருந்தாலும் கூட உள்ள உலக வாழ்க்கையில் அவன் வாழ போகிறது உண்மையில் ஒரு குறுகிய காலம்தான். ஏன்னா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயமான ஒன்று, அது எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த அடிப்படையில் தான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நேரத்துக்கு எது ஒப்பானதுண்டா ஒரு வாழை போல், அது ஒரு வாள். சரியா? நீங்கள் வாழை சரியாக பயன்படுத்தாட்டி உங்களுக்கு வாளால் ஒரு காயம் வரும். நேரம் என்பது அதாவது கழிஞ்சு கொண்டே போகுது. அது அந்த வாளோட என்ன நுணுக்கமான கூர்மையான 2 பகுதிகள் போல், கூர்மையான 2 பகுதிகளை போல. எனவே ஒன்றோ நீங்கள் அந்த கத்தி அல்ல வாழை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க, அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு வாழால் பழப்போகுது, உங்களுக்கே காயங்கள் ஏற்படும். இதுதான் நேரம். நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம்டா நல்லா அடுத்ததை பெற்றுக்கொள்ளலும், நாங்கள் பயன்படுத்தாட்டி அது எங்களை அழிவுக்க இட்டு செல்லும். அதை இந்த நிசான நஃபி ஹுஸ்ரண்டு சூரத்து அல் அஸ்ர் சொல்லுவதை நாங்கள் வைக்கணும். எனவே நேரம் என்பது, காலம் என்பது அது வேகமாக கழிஞ்சு போய் இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க விஷயம் முடிக்குதே, நேரத்தில் பரக்கத் இல்லைன்றாங்கண்ணா, இப்படித்தானே? நேரத்தில் பரக்கத் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஹதீஸும் வந்திக்குது எப்படி என்றால், அதாவது தகாரப ஜமான் என்று ஹதீஸ் சொல்லுது. இந்த காலம் மிச்சம் சுருங்கியதாக ஹதீஸ் சொல்லுது, காலம் சுருங்கிக்குதுன்னு சொல்லி. நேரத்தில் பரக்கத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? ஹதீஸ் சொல்லுதே, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே, அதிகாலைக்குள்ளே பயன்படுத்திக்கணுங்கன்னு சொல்லி. அப்போ எங்கடைய கையில் தான் நிற்குதுண்ணா. எங்கடைய மனநிறைவு, நாங்கள் எப்படி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள்ள போகிறோம். 1 செகண்ட் போகிறத கருத்தண்ணா, இந்த ஆயுளில் 1 செகண்ட் முடிஞ்ச கருத்தே. இப்போ நான் நேற்றே முன்னே பார்த்தோம்டா என்ன நாங்கள் செஞ்சுருக்கிறோம், நாலு மறுமைக்கு, என்ன கபரு வாழ்க்கைக்கு, இந்த சமூக மேம்பாட்டுக்கு, என்னை வளர்த்துக்கொள்றதுக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி தானே. ஆனால் அதில் பெரிய கேள்வி. அதனால் நேரம் என்பது அது வேகமாக போய்கொண்டே இருக்கும். 2வது விஷயம், நேரத்தில் சிறப்பம்சம், போன நேரம் திரும்பி கிடைக்க மாட்டாது. ஒரு நேரம் முடிஞ்சண்டா என்ன அது முடிச்சுட்டான். நான் என்னதான் செஞ்சாலும் கூட, எல்லாரும் சேர்ந்தாலும் கூட, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினாலும் கூட போன டைம் நாங்கள் திருப்பி எடுக்க ஏலா, முடிச்சுதான். அது இதை நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்கிறோம், எனக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன நேரம் போயிட்டு முடிஞ்சு. அதனால் போன நேரம் ஒரு போதும் திரும்பி வர மாட்டாது. அதுக்கு நாங்கள் மாற்றீடாக வேறொன்றை எடுக்கவும் ஏலா. அல்லனா அடுத்த நாள் அல்ல நான் வாரக்கிழமைக்கண்டு நேரத்தை நான் சேவ் பண்ணவும் மேலா, செமிக்கலும் அப்படி என்ன சரிக்குதா இல்லை. அப்போ இப்போக்குரிய நேரம் தான் எங்களுக்கு ஆக பெருமையான நேரம். நாளைக்கு அல்ல, இஷாவுக்கு போகிறகல்ல, அல்லது 10 மணிக்கு போகிறகல்ல, என் கையில் வைக்கக்கூடிய இப்பிக்க நேரம் தான் ஆக பெருமையான நேரம். எனவே தான்
ஒரு ஹதீஸில் வந்திருக்குது, இமாம் தபரானி பைஹக்கி இந்த ரிவாயத்தை அறிவிக்கிற இமாம் அல்பானி இந்த ரிவாயத்தை சொல்கிற லைஃப்னு சொல்லி அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவனவாசிகள் கை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அல்லாஹ்வை நினைவுபடுத்த முடியாத நேரங்களை நாங்கள் உலகத்தில் அப்படியே ஆக்கிட்டோம். அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் நான் இருந்தேனே என்று சுவனவாசிகள் கை செய்யப்படுவாங்க. நாங்கள் கேட்க சொன்னோமே, என் பொசிஷனை தீர்மானிக்கிற போட்டி என் வாழ்க்கை. அப்போ அந்த பொசிஷனை தீர்மானிக்கிறேன்டா இங்கே நாங்கள் அதுக்குரிய வேலை செஞ்சுருக்கணும். அப்போ அங்கே நாங்கள் பேசி கை செய்யப்பட்டு எந்த பயனும் இல்லை. இது சுவனவாசிகள் படக்கூடிய ஒரு கை சேதமாக ஹதீஸில் நாங்கள் காண இயலும். எனவே போன நேரம் எங்களுக்கு திருப்பி வர மாட்டாது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு, ஃபஜ்ர் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், அதிகாலை பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் முக்கியமான ஒரு செய்தியோடு தான் அந்த காலம் வருது, அந்த நாள் வருது. என்ன செய்தி என்றா, அந்த ஒவ்வொரு நாள் காலையும் எங்களுக்கு சொல்லுது, ஏ மனிதா, நான் ஒரு புதிய படைப்பு, நான் ஒரு புதிய படைப்பு. எனவே நீ ஏன்ற இந்த புதிய நாளில் இருந்து நீ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கொள். நான் போயிட்டேனண்டா நான் மறுமை வரைக்கும் திரும்பி வர மாட்டேன். இப்படித்தானே நாங்கள் பேதில் கொண்டாடுவோம்னா அது கருத்தண்ணா, அவட வாயுள்ள அவ்வளோ காலம் முடிச்சு, ஆயுள்ள அவ்வளோ காலம் முடிஞ்சு தானே, அதான் கருத்து. எனவே காலம், போன காலம் ஒரு போதும் திரும்பி வர மாட்டாது. மூணாவது சிறப்பம்சம், நேரத்தில் ஒரு மனிதனை காணப்படக்கூடிய ஆக உயர்ந்த ஆக பெருமதியான சொத்து வளம் என்னவென்றா எது? இந்த காலம், நேரம் தான். காலம், நேரம் தான் ஒரு மனிதன் காணப்படக்கூடிய ஆக உயர்ந்த சொத்து, உயர்ந்த பெருமதியான அவன் என்ன சொத்தா நாங்கள் காணலும், காண வேணும், கருத வேண்டும் என்ற அல்லாஹ் தந்த இந்த நேரம், குறிப்பாக இந்த ஓய்வு நேரம். பொதுவாக எல்லாருக்கும் நாங்கள் பழக்கியிருக்கிறோம், டைம் இஸ் என்ன கோல்டா. அது இஸ்லாமிய தியரி அல்ல. டைம் இஸ் லைஃப். கோல்டு என்ன, அது பழுதாகும், நாங்கள் வாங்கலும், அது பெருமதி குறையும், பெருமதி கூடும், விற்கலும், களவாண்டேலும், என்ன அது கடை போடலும், எல்லாம் செய்யலாம் போட்டு வச்சுக்கொண்டு. ஆனால் டைமுக்கு கடை போடலாமா? டைமை வாங்கலுமா? இல்லை. டைம் என்றா எங்களோட லைஃப் தான், எங்களோட வாழ்க்கை தான். அப்போ நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம்டா, எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த ஓய்வு, இந்த நேரம் என்பது எங்களோட வாழ்க்கை. ஒரு மனிதன் கிடைச்ச ஆகப்பெரிய இந்த வளம், ஆகப்பெரிய இந்த அசட் சொத்தனண்டா அல்லாஹ் தந்த இந்த நேரம். இதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சரியாக கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஹசன் பஸ்ரி சொல்கிறாரு, எப்ன ஆதமே, மனிதனே, இன்னமா அந்த ஐயாமுன் மஜ்மூஆத், என் மனிதன் நீ சில நாட்கள் மாத்திரமே, குல்லமா தஹப யௌமுன் தஹப பஅதுக, ஒரு நாள் போனால் ஓண்ட சில பகுதி போனது மாதிரி. அப்போ அது போய் முடிச்சு, நாங்கள் ரிட்டனாக அதை எடுக்கல. இனி ஆகப்பெரிய கிடைச்ச வளம் தான் என்னது, அல்லாஹ் தந்த இந்த நேரம். அந்த வகையில் இன்றைக்கு நான் காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று நாங்கள் சொல்கிற பொருத்தம் கருதுகிறேன், இந்த நேரத்தை கொலை செய்கிறது. நேரத்தை கொலை செய்யலுமா? நேரத்தை நாங்கள் கொலை செய்கிறது, நான் நேரத்தை அழிக்கிறது. இது இன்றைக்கு காணப்படும் மிகப்பெரிய ஒரு முசீபத்து, மிகப்பெரிய ஒரு சோதனை. இதில் விதிவிலக்காக ஆக்கள் இல்லை, ஆல்மோஸ்ட் அதிகமானவர்கள் நேரத்தை கொலை செய்கிறாங்க. அது எப்படி என்றால், அதாவது எந்த விதமான பயனும் இல்லாத வகையில் அவங்களோட நேரம் கழிஞ்சு கொண்டு போகுது. அவங்களுக்கு தெரியா என் மறுமையில் என் பொசிஷன் சுவனத்துக்கு கிட்டவா போகுதா
அல்லது நரகத்துக்கு கிட்டுவாகிக்குதா என்ற விஷயத்தை மைண்டுக்கு எடுக்காமல் நேரத்தை பயன் இல்லாத அடிப்படையில் அவங்க கடத்தி கொண்டு போகிறாங்க. சலஃபு சாலிஹீன்கள், ஆரம்பகால அறிஞர்கள், இமாம்கள் நேரத்தில் மிக கவனமாக இருந்தாங்க. எப்படி என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு மனிதனுக்கு அல்ல ஒரு மனிதன் அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம் அவன் டைம் வேஸ்ட் பண்ணுகிறான். ஒரு மனிதன் பயன் உள்ள வடிவத்தில் நேரத்தை செலவழிக்காட்டி டைமை வேஸ்ட் பண்ணுறன்ற கருத்து அல்லாஹ் அவனை வெறுக்கின்ற கருத்து. அந்த கருத்து என்னப்பா? அவன் அல்லாஹ் நோக்கி போகிறான் இல்லை, அவன் ரிவர்ஸில் போகிறான். அத்தனை கருத்து. நேரத்தை வேஸ்ட் பண்ணுற கருத்து ரிவர்ஸில் போகிறான். சுவர்க்கத்துக்கு போக வேண்டிய மனிதன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டிய மனிதன் அதுக்குரிய வேலை செய்யாமல் தாண்டொடுத்தனமாக அவன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். இதனால தான் இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லி, இமாம் ஹசன் பஸ்ரி முக்கியமான துறை அடிக்கடி வருது. 110 ஹிஜ்ரி 110 மௌத்தான ஒரு மூத்த தாபிஐ, சும்மா 100 சஹாபாக்களை கண்டு சஹாபா படித்த ஒரு மிகப்பெரிய தாபி தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா. இது அவருக்கு எத்தனையோ வகையில் நாங்கள் சிறப்புகளை சொல்ல. அவர் சொல்கிறார் பாருங்கோ, நான் நிறைய பேரை கண்டிருக்கின்றேன். அவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்க எவ்வளோ தூரம் கவனம் என்றா, நாங்கள் காசு பணம் சேர்க்குறோமே, அவ்வளோ கவனமாக இருக்கிறோமே, அதை விட அவங்க நேரத்தில் கவனமாக இருந்தாங்க. அப்போ எங்கள்ட கவனம் உழைக்கிற காசு பணம் சேர்க்கிறது, அவங்களோட நேரம், அவனோட கவனம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது. இன்னும் அவனோட நேரத்தில் நிறைய பரக்கத்து இருந்தேனா, அப்படி தானே? அவன் நேரத்தில் நிறைய பரக்கத்து. நான் பார்க்கும் இன்றைக்கு உதாரணம் சொல்லுங்களேன். இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா சஹீஹ் புகாரியில் ஏன்னா ஷரஹ எழுதிய மிகப்பெரிய ஒரு இமாம் நவவி ரஹ்மஹுல்லா ஒரு குறுகிய காலம் வாழ்ந்தார். ஆனால் அவர் செஞ்ச சேவைகள் இஸ்லாமிய ஃபிக்ஹில், ஹதீஸ் ஷரஹில், ஏனைய கிதாபில் பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லா, இமாம் ஷாஃபி சொல்லிட்டு போங்க, நிறைய பேர் இருக்காங்க வரலாற்றில். இப்போ இவங்க நேரத்தை பயன்படுத்துவதில் மிக கவனமாக இருந்தாங்க. இது எங்களோட வரலாறு. அதனால்தான் உமர் அப்துல் ரஹ்மஹுல்லா சொல்கிறாரு, இந்த இரவு வரக்கொள்ள, இந்த பகல் வரக்கொள்ள அது வந்துட்டு அது போய்கொண்டிருக்கும். என் வாழ்க்கையில் இரவும் வரும், பகலும் வரும். எனவே நாங்கள் பகலில் என்ன செய்ய வேண்டும் அதை நீங்கள் சரியாக செஞ்சு கொள்ளுங்கோ, நீங்கள் இரவில் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அதை சரியாக செஞ்சு கொள்ளுங்க தான் எங்களுக்கு சலஃபுகள் வழிகாட்டுறாங்க. இதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வேலை இல்லாமல் சும்மா இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணுற ஆக்களை பார்த்து அவருக்கு ஒரு வெறுப்பு ஒன்று வந்திருக்குது. இந்த உலகத்துக்கும் பெருமதி இல்லை, அவங்க உலகத்துக்கும் தேவையான அமலை ஒரு பணியில் ஈடுபடுறாங்க இல்லை, மறுமைக்கும் பயனுள்ள ஒரு வேலையில் அவங்க ஈடுபட்டு இல்லை. அவங்களுக்கு உலகத்திலும் பயன் இல்லை, மறுமையிலும் பயன் இல்லை. நேரத்தை அவங்க வீமிரியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் சமூகத்தை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் நவீனால அறிஞர் சொல்கிறாங்க, ஒரு நேரத்தை இப்படி பயன் அற்ற வகையில் பயன் இல்லாமல் யார் கழிக்கிறாங்களோ அட கருத்து அவர் தன்னை கொலை செய்து கொண்டிருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதோட ஒரு ஸ்மூத்தான ஒரு சீசைட் விளங்காமல் அங்கே ஒரு தற்கொலை நடக்குது. எல்லாருக்கும் விளங்குது, மக்களுக்கு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் யாரும் இந்த தற்கொலைக்கு பனிஷ் பண்ணுறாங்க இல்லை. ரோட்டை பாருங்கோ, ஏன்னா பஜாரை பாருங்கோ, ஏன்னா ஒரு ஹாலிடே பாருங்கோ, எத்தனை மனுத்தியாளங்கள், எத்தனை பேர் வயது வேறுபாடு இல்லாமல் ஏன்னா நேரம் வேஸ்ட் ஆகி கொண்டு போகுது. இது உண்மையிலே அவர் தன்னை என்ன செய்கிறார், தற்கொலை செஞ்சு கொடுக்குறாரு. அது ஒரு வித்தியாசமான தற்கொலை உண்டு தண்ட ஆயுள, ஏன்னா அவர் பயன் இல்லாமல் அழிச்சு கொண்டு போகிறாரு. இதனால தான் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாரு, இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது என்பது அஷத்து மினல் மவுத்,
டைம் வேஸ்ட் என்பது மௌத்தை விட மிக பாரதூரமானது. டைம் வேஸ்ட் என்பது மௌத்தை விட மிக பாரதூரமானது. ஏனென்றால் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடனான உறவை துண்டிச்சு கொள்கிறோம். மறுமை நோக்கின எங்களோட பயணத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் செய்யாமல் நாங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுகிறோம். இது பாரதூரமானது. அனுத்துறோம் ஒருத்தர் மௌத்தூரமாண்டா அண்ணா அவன் உலகத்தை விட்டு போயிடுவான். அப்போ டைம் வேஸ்ட் என்பது எனக்கு உலகத்திலும் வேஸ்ட் தான், எனக்கு மறுமையிலும் வேஸ்ட் தான். இனி ஆகப்பெரிய ஒரு 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 பிரச்சனையாக நாங்கள் இன்றைய காணக்கூடிய விஷயந்தான் இது, இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது. அதில் அதாவது எனக்கு புரியக்கூடிய ஒரு கருத்தை இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி சொல்கிறாரு. அவர்கிட்ட சில மக்கள் சொல்கிறாங்க, ஒரு டீம் ஒன்று இருந்து கொண்டு எந்த விதமான நோக்கம் இல்லாமல் சும்மா பேசிக்கொண்டு இருக்காங்க. இந்த ஆக்கள் பற்றியோட கருத்து என்ன என்று சிலர் இப்னு மஸ்ஊத் கேட்டப்போ சொன்னார், இவங்களுக்கு அதாவது செயற்படுவது, ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுவது இவங்களுக்கு சரியான கஷ்டம். ஆனால் பேசிக்கொண்டு இவங்களுக்கு சரியான லேசி. எவ்வளோ பேச ரெடி, எவ்வளோ டைம் கொடுக்க ரெடி. ஆனால் ஒரு 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 வேலை செய்கிறதுக்கு அவங்க சரியான கஷ்டம். எங்கள் நாட்டு கழிச்சோட சரியா அண்ணா, ஒரு மையத்து வந்தா அண்ணா நான் இரவு முழுக்க ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன செய்கிறோம்? இந்த இரவு முழுக்க நாங்கள் முழிச்சிட்டு இருந்து என்ன செய்தோம்? அடே மவுத்து மையத்தொண்டு, அடே நான் நாளைக்கு மவுத்து ஆகுவேன். அந்த ஃபீலிங்கோடு சரி நாங்கள் ஏதாவது பேசுகிறோம், கதைக்கிறோமா, அல்ல நான் ஒரு சிக்கரோடு செய்கிறோமா, அல்லது நம்ம மவுத்தை நினைப்படுத்திக்கொண்டு வகையில் நாங்கள் நடந்து கொள்கிறோமா என்றால் இல்லை. அதிகமானவர்கள் ஒரு திருமணம் வந்தா என்ன, ஒரு திருமணம் வந்தா குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏன்னா இரவு முழுக்க முடிச்சுட்டிப்பாங்கண்ணா, கேரம் அடித்து கொண்டு டாம் விளையாடி கொண்டு அண்ணா இன்னத்தின செஞ்சு கொண்டு எவ்வளோ டைம். அப்போ விளங்காமல் எத்தனையோ ஆயிரம் மணித்தியாலங்கள் வேஸ்ட் ஆகுது. ஜனாசா வீட்டில் இருக்கக்கூடிய மனிதன் முழிச்சுட்டிருக்கான், ஓகே. ஆனால் அவன் பல போது தொழாமலே என்ன முடிச்சுட்டிருப்பான். அப்போ ஜனாசான்னு சொல்லக்கொள்ள எனக்கு கபூரை ஞாபகப்படுத்தக்கூடிய இடம். நான் அதை பாசரி அண்டை தொழலாட்டேன் இன்றைக்கு. அப்போ உண்மையிலே நான் இந்த ஜனாசா வீட்டிலிருந்த ஜனாசாவுக்கு மூலமாக நான் பெற வேண்டிய படிப்பினை பெறாமல் நான் என்ன செய்கிறேன், கொலை செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி தான் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுண்ணா. இன்னொன்று பாருங்க, இன்றைக்கி சிலாக்கள் ஆஃப் டைம் கிடைச்சா என்ன செய்கிறாங்க, கவரை பாட்டு வருவோமேண்ணா என்று போகிறோமே, என்னத்துக்கு அவரோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு. நடக்குதா இல்லை இன்றைக்கி? நிறைய நடக்குது. அந்த ப்ரொஃபஷனல் அல்ல இது, ஒரு 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 இலக்கோடு அல்ல. எனக்கு ஒரு ஆஃப் டைம் கிடைச்சா நான் உங்களை இழுத்து கொள்கிறேன். என்னத்துக்கு? ஒன்றுமில்லை, சும்மா பேசிக்கொண்டு இருக்குது. இதை டைம் வேஸ்ட். அங்கே இன்னொன்றை பாருங்க, சிலாக்கள் ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பாங்கன்னா பிஸியாக வந்து குந்தி கொள்ளுவாங்க, லேசில் போக மாட்டாங்க. அதனால் இவரோட வேலை அங்கே பின்னுக்கு ஆகுது. போங்கன்னு சொல்லிக்கொள்ள மேலா, இருங்கன்னு சொல்லிக்கொள்ள மேலா. நேரத்தில் பெருமதியை அந்த வந்த மனுஷன் உணர்ந்து கொள்ளலை, விளங்கி கொள்ளலை. நீ குர்ஆனை படித்த சூரா அஹ்ஸாபில் ரசூலுல்லாஹ்வோட இந்த குடும்ப லைஃப் அல்லது சஹாபாக்கள் எப்படி நபியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் குர்ஆன் ஃபைதா தஐம்தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போயிடுங்கோ. நீங்கள் அங்கே டென்ட் அடிக்க வேணாம், நீங்கள் அங்கே இருந்து கொண்டு டைமை அடுத்த ஆக்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ இப்படி நாங்கள் சமூகத்தில் நிறைய காண இயலும். அப்படி தானே? இதில் அழகான ஒரு உபதேசம் இருக்குது.
என்ன உபதேசம்? இது நான் மறக்கப்படாது. ஒன்று, எங்களோட நேரத்தோட கடமைகள் அதிகம். எங்களோட கடமைகள் நேரத்தை விட அதிகம். அப்போ நிறைய கடமைகள் இருக்குது, நேரம் கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த அதிகமான கடமையை நாங்கள் எப்படி கொஞ்ச நேரத்தில் செய்கிறோமே பெரிய போட்டி. இது முதலாவது விஷயம். அப்போ நாங்கள் முதலாக விளங்கணும், எனக்கு அல்லாத அந்த நேரத்தை விட நான் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எனக்கு ஒரு தேவை இருந்தால் அதை நான் சுருக்கமாக அதை செஞ்சு முடிச்சிடணும். மூணாவது, மற்ற மனிதண்ட நேரத்தை பயன்படுத்த நாங்கள் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். கஷ்டமான வேலை அதானே. அடுத்த மனிதண்ட வேலை அவர் செய்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், நிறைய டிஸ்கஷனை பாருங்க. ஒரு ஹவரில் பேசி முடிக்க வேண்டிய எத்தனையோ டிஸ்கஷன் ஒரு 6 ஹவர் போகுதுன்னா 5 ஹவர் இழுப்படுதுன்னா என்ன காரணம்? இந்த நேரத்தில் பெருமை தெரியா, சப்ஜெக்டோட சரியாக பேசுகிறாங்களோ இல்லை, எங்கேயோ வெளியே பேசி பேசுகிறாங்கண்ணா. இதனால் எல்லாம் பேசி இப்போ கடைசிக்கு என்ன முடிவு என்ற ஒன்றுமில்லை. அப்போ அங்கே நிறைய டைம் மனுத்தியாளங்கள் அங்கே நிறைய வீணாக போய்க்குது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை ஒன்று அல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு நல்ல ஒரு முஸ்லீம்டா அவன் நேரத்தில் கவனமாக இருப்பான், சேம் டைம் ஆன் த லைஃப் அவன் ஆர்கனைஸ் பண்ணி இருப்பான். அப்போ அதனால் நாங்கள் அதாவது நேரத்தை கொலை செய்கிற விஷயத்தில் எல்லாரும் பங்குதாரர்கள். நேரத்தை பாதுகாத்தல் விஷயத்தில், நான் கடமைகளை செய்வதில் கவனமாக இருத்தல் விஷயத்தில், அது இன்னொரு மனிதன் நேரத்தை அவன் பயன்படுத்த நான் அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற விஷயத்தில் நான் இங்கே தான் என்னோட கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையில் 2 குறிப்பான விஷயங்கள் இருக்குது, 2 ஆபத்துக்கள் இருக்குது இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில். ஒன்று, எங்களோட பொடுபோக்கு, எனக்கு எந்த கவனமும் இல்லை, டோன்ட் கேர்ன்னு அனுப்பில், எனக்கு எந்த சென்ஸும் இல்லை. நாங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கொண்டே போகிறோம் கவனம் இல்லாமல். இவ்வளோ நடப்புகள் இருக்குது, எத்தனை ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்குது, எத்தனை சமூக கடமைகள் இருக்குது, எத்தனை நாட்டு பிரச்சனைகள் இருக்குது. அது இதை நாங்கள் விளங்குறோமே, இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் மாறுவோமே என்று யோசிக்காமல் அவருக்கும் இந்த சமூக வாழ்க்கை, நடப்புகள், குடும்ப விவகாரங்கள் எந்த தொடர்பும் இல்லை. இதுக்கு சொல்லுற குர்ஆன் சொல்லுது கஃப்லாண்டு. கஃப்லாண்டா இந்த பொடுபோக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன கண்ணை கொடுத்திருக்கான், அல்லாஹ் சில மனிதனுக்கு உள்ளங்களை கொடுத்திருக்கான், காதை கொடுத்திருக்கான். என்னத்துக்கு? சரியாக விளங்கிக் கொள்ளுங்க, சரியாக பாருங்க, நீங்கள் சரியாக சிந்திங்கோ, உணர்வு பெறுங்கோ. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கண்டா அவங்களுக்கும் உள்ளாக்கல் மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு இல்லை. ஆனால் அதை விட பல்ஹும் அதல், அவங்க இந்த மிருகத்தை விட அவங்க மோசமானாக்கள். உள்ளாய்க்க ஹுமுல் காஃபிலூன், அவங்க தான் இந்த பொடுப்போக்கில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் சொல்லுது. அப்போ நாங்கள் இதன் மூலமாக எங்கள்கிட்ட நாங்கள் கால நேரத்தை நியாயமாக வேஸ்ட் பண்ணுறோம், இந்த சென்ஸ் இல்லாத காரணமாக. ரெண்டாவது, போஸ்ட்போன் பண்ணுறது, பிற்படுத்தல் என்ற விஷயம். இதை எப்போ செய்ய போகிறீங்க? நாளைக்கு செய்கிறேன், எப்போ நெக்ஸ்ட் வீக் செய்வேன், நான் ஒரு வேலைக்கு முடிச்சுட்டு செய்வேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஒன்று தாங்கோ, இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் என்று அந்த போஸ்ட்போன் பண்ணுற அந்த கல்ச்சர், அந்த பண்பு, இது எங்களோட காலத்தை நிறைய இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரைட். சிலாக்களோட பண்பே நாளைக்கு வாங்கண்ணா அப்படித்தானே. சிலாக்கள் அதுக்கே பழகிட்டாங்க. கொஞ்சம் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்கிறேன். இப்போ செய்கிறதல்ல கருத்து வந்து நான் செய்ய மாட்டேன், என்ன கருத்து தானே அது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து உண்டு, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து.
உண்மையிலேயே இந்த பிற்படுத்தல் என்ற விஷயத்திலே சில பாதிப்புகள் இருக்குது. ஒன்று, நாளைக்கு செய்வேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நீ நாளை வரைக்கும் உயிரோடு இருப்பேனா என்றா யாருக்கும் சொல்லலாம், மௌத்து எப்பயும் வரும். ரெண்டாவது, நாளைக்கு இருந்தாலும் நீ அந்த வேலையை செய்வதற்கு முன்னால் தடைகள் வராமல் கேளுமா. ஒரு நோய் வரையிலும், ஒரு வேறு சோழி வரையிலும், ஒரு ஆபத்து வரையிலும். இப்போ நாளை என்பது அங்கே நிச்சயம் இல்லை. மூணாவது, இன்றைக்குரிய வேலை இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு வேறு வேலை இருக்குது. நாளைக்கு ஓப்பன் கருத்து இல்லை, நாளைக்கு வேறு வேலை இருக்குது. இதனால தான் உமர் அப்துல் ரஹிமஹுல்லா ஹிலாஃபத்தை பொறுப்படுத்த சந்தர்ப்பத்தில் அவர் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு தன் வேலையை செஞ்சு முடிச்சு கொண்டு போனார். நிறைய பொறுப்புகள் இந்த. அப்போ சில தொலை சொன்னாங்க, ஹலீஃபாவே இந்த வேலையை நீங்கள் நாளைக்கு செய்யுங்களே, நீங்கள் கூட டயர்டாகிறீங்களே, அவர் சொன்னார் பாருங்கோ, லகத் அயானி அமலு யௌமின் வாஹிதின், இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தே நான் டயர்டாகிட்டேன். இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இது நான் செஞ்ச டயர்டாகிட்டேன். அப்போ ஃபக்கைஃபிதா இஜ்தமா அலைய அமலு யௌமேனி, நீங்கள் நாளைக்கு செய்ய சொல்கிறீங்களே, அப்போ நான் 2 நாள் வேலை நாளைக்கு செய்யணும். இன்றைக்கு என்ன செய்ய கஷ்டமாண்டா, நான் நாளைக்குரிய வேலையும் நான் இன்றைக்கும் உரிய வேலையும் நாளைக்கு செய்ய எப்படி? அதனால் இந்த போஸ்ட்போன் என்பது நாங்கள் வச்சு கொண்டோமாண்டா நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுவோம். நாலாவது, நாங்கள் இதுக்கு பழகிட்டோமாண்டா வரக்கூடிய விளைவு நாங்கள் நிறைய நன்மைகளை செய்ய பழக மாட்டோம். எல்லாத்தையும் லேசே நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் இந்த கோதுனா இல்லை நாளைக்கு நான் ஓத போகிறேன். நேத்தோ தமிழில் தான் அப்படி தானே, நேத்தோ இல்லை நான் இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரப்போகுது, ரமலானில் நான் இப்படி ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க என்ன உத்தரவாதம் இந்த 2 மாதம் வாழ போகிறாருன்னு சொல்லி. அப்படி தானே. இன்றைக்கி பள்ளி திறந்திக்குது, ஜமாத்து போங்களே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அப்படி நாளை கொரோனா வந்தா லாக்டவுனா பள்ளியும் இல்லை ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்பதல்ல, இதுக்காக பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு அல்லாஹ் இப்போ தந்த நேரம் தான். நாளைக்குரிய நேரம் அதுகளுக்கு சொந்தம் இல்லை. போனது முடிஞ்சு வரக்கூடியது எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. இப்போ எங்களோட கையில் என்ன இருக்குது, அதுதான் நாங்கள் அல்லாஹ்க்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டிய காலம் நேரம். அதனால் நாங்கள் பிற்படுத்தல் என்ற பண்புக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் நாங்கள் என்னோட லைஃப்பில் அது ஒரு பண்பாக மாறும். இதை விளைவு நாங்கள் நிறைய அமல்களை செய்ய மாட்டோம், நாங்கள் நிறைய நலவான காரியங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம். இதில் அடுத்த விளைவு தான் நாங்கள் பாவங்கள் செய்வோம் நிறைய. அதுக்கு தௌபாக்கள் நாங்கள் நாளைக்கு என்ன சொல்லி என்ன செய்வோம், நாங்கள் பிற்படுத்தி கொண்டே போவோம். இதில் மவுத் வரும், அவரோட லைஃப் முடிச்சிடும். அண்ணா அது உண்மை தானே, அது மிகப்பெரிய ஒரு உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் அல்லாஹ் தஆலா தந்த ஆகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த நேரம். நாங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். நாங்கள் நேரத்தை பயன்படுத்தி கொள்வதில் நாங்கள் போட்டியோடு நாங்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஓய்வு என்பது ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். நினைக்கிறேன் சொன்ன அடிப்படையில் ஓய்வு என்பது கருத்து, அதாவது நாங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய எங்களோட கடமைகள் இருக்குது, வாஜிபுகள் இருக்குது. அதை நாங்கள் செஞ்ச பிறகு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸை தாரன் டைமில். இது தூங்குறதுக்கு அல்ல, ஆனால் தூங்குவதும் இஸ்லாம் காட்டு தந்த ஒரு வழிமுறை தான். ஓய்வண்ட கருத்து, பயன்படுத்தின கருத்து வந்து நாங்கள் முடிச்சுட்டு இருக்கிற கருத்து அல்ல. தூக்கமும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வழி. நாங்கள் எங்களோட குடும்பத்தோட ஃபேமிலியோடு நாங்கள் வெளியே போயிட்டு வாரது, நாங்கள் அடிக்கடி உள்ளத்துக்கு
என்ன செய்யணும், ஒரு ஓய்வை கொடுக்கணும். இன்றைக்கு நான் சிலாக்களை பார்க்குறோம், வெளியே போகிறாங்கள இல்லை. வாழ்க்கை என்பது நேரடியான இபாதத்கள் என்ற அமல்களும் இருக்குது. அதே போன்று இஸ்லாம் மனிதனு காட்டில் மொத்தமான வாழ்க்கை என்ற ஷரியத்துட கைடன்ஸுக்குரிய ஒரு பகுதியும் இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே பார்த்தோம்னா நாங்கள் நேரத்தை என்ன செய்யலாம், நாங்கள் அழகாக நாங்கள் பயன்படுத்திக்கணும். நாங்கள் ஜிக்ர் சேர்த்து மட்டுமண்டி இல்லை, திலாத் குரான் மட்டுமண்டி இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுல ஆகுமாக்கின எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, நேரத்தை பயன்படுத்தலாம். குர்ஆனுக்கு படித்து பாருங்க. படித்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கூட நீங்கள் அல்லாஹ்வோட பூமியில் பறந்து போங்கன்னு சொல்லி இது பாருங்கன்னு சொல்லுது. நான் குர்ஆன் இந்த உலகத்தை பாருங்க. நீங்கள் ஒட்டகத்தை பார்க்குறீங்க, என்ன செய்யணும், ஒட்டகத்தை பார்க்குறேன்டா கல்ஃபுக்கு போங்க. அண்ணா கல்ஃபுக்கு குர்ஆன் சொல்லி நீங்கள் வந்து மலைகளை பாருங்க. அல்லாஹ்வோட இந்த பயிரினங்களை பாருங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ அல்லாஹ்வோட வல்லமை நாங்கள் உணர்ந்து கொள்வது, அதுக்கு நாங்கள் வெளியே போகிறோம், அதுக்கு நாங்கள் எங்களோட ஓய்வு நேரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கு நாங்கள் கொடுக்கறது. நாங்கள் இப்படி நாங்கள் நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கொள்ளும். இதில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம்தான் பல போது, அதாவது அதிகமான கவனம் செலுத்த மாட்டாங்க, இந்த இடைப்பட்ட டைம் என்ன சொல்கிறோம், இடைப்பட்ட நேரம் என்றால் இப்போ நாங்கள் ஆஃபீஸுக்கு போகக்குள்ள ரெடி ஆகிற டைம், நாங்கள் எங்களுடைய வேலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ரெடியான டைம் முடிக்குதே, அங்கே ஒரு வேலை பிஸி தான். ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பஸ்ஸு காக்குறோமே, ட்ரெயினு காக்குறோமே அண்ணா, பல போது அவரை கணக்கு இருக்கிறோம் அண்ணா. இது மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் உண்டு. நாங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள கிடைக்கிற அவஸ் எத்தனை அவஸ் இருக்குது. இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரங்கள், ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு, ஒரு நாங்கள் விஷயத்தை நாங்கள் சிந்திக்கிறதுக்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ 4 சிறப்பாக சொல்லுவாங்களே, என்ன அவரை கையில் ஒரு தாளும் பேனும் வைக்கணும்னா அப்படித்தானே எழுதுவார். இவ்வளோ அவரோட டைம் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்றதுக்கு. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட இடைப்பட்ட நேரங்கள் நாங்கள் நிறைய நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அருமையான கிராத்துகள் இருக்குது, நல்ல அதாவது சீரியல் வந்திருக்குது, வரலாற்று சம்பவம் கதைகள் வந்திருக்குது. அதை நாங்கள் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதற்காக நாங்கள் நேரத்தினை செய்யலாம், ஒதுக்கி கொள்ளையிலும். நாங்கள் வீட்டிலிருந்து பிள்ளை குட்டிகளாக மனைவியோடு உமாப்போடு ஒரு அரவர் இருந்து சேர்ந்து அழகாக கதை சிரித்து பேசிட்டு கேளா. இன்னைக்கு பிஸி ஏன்னா அதுக்கு டைம் கொடுத்தோம்டா அது ஒரு இபாதத், அதுவும் ஒரு இபாதத், டைம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் அந்த நியத்தோடு நாங்கள் செஞ்சோம்டா. நாங்கள் ஒய்ஃப் பார்த்து நான் புன்னகைக்கிறேன், நான் உமா அப்பாவுக்கு நாங்கள் புன்னகைக்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு புன்னகைக்கிறேன். இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் நேரங்களை நாங்கள் நிறைய பயன்படுத்திக்கொள்ள இயலும். அப்போ அதில் நாங்கள் நேரம் சரியாக நாங்கள் எடுத்துக்கொண்டோமாண்டா நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் லைஃப்பை என்ன செய்யலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், நேரம் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள். குறிப்பாக ஓய்வு நேரங்கள் நாங்கள் பிஸி ஆகிட்டோம்டா நாங்கள் அப்போ எங்களுக்கு நேரம் உண்டு கிடைக்க மாட்டாது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச அவகாசத்தை நாங்கள் இப்போ பயன்படுத்தினோம்டா நாளைக்கு அந்த அவகாசம் கிடைக்காது. அப்போ எங்களுக்கு அந்த நாங்கள் திருப்பி செய்யலாம், என்னோடய வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளையிலும். அதில் குறிப்பாக எங்களோட லைஃபுக்குன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் இருக்கணும். நான் ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம், என்ன செய்கிறேன், நான் ஆல்ரெடி நான் அவரோட பேசிட்டு நான் கதைச்சிட்டு நான் டைம் எடுத்து கொண்டு போகிறது. அப்போ அவருடைய வேலையை சேர்த்துக்கு நான் என்ன செய்யலாம், அவருக்கு நாங்கள் ஹெல்ப்பாக இருக்க இயலும். இப்படி நாங்கள் லைஃப்பை ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் அப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கொண்டா தான் என்ன செய்யலாம், நாங்கள் லைஃப்பை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு தஹஜ் டைம் உண்டிக்குதுன்னா நான் இரவு தூங்குகிற டைம் உண்டிக்குது. பல பேர் சிலாக்க கொலடிப்பாங்கிற 11 மணிக்கு எந்த சம்மதம் இல்லாமல் நேரம் ஜனாதா அறிவித்தலண்டா வேறு விஷயம். ஒரு ஃபத்வா கேட்குறதுக்கு, ஒரு மசாலா கேட்குறதுக்கு, அல்லது ஒரு மச்சா எங்கே சரி போமெண்ட் சொல்கிறதுக்கு அது அதுக்குரிய நேரம் அல்ல. அப்போ என்ன டைம் வேஸ்ட்டாங்க, நான் இன்னொரு டைம் நான் வேஸ்ட் பண்ணேன். அதனால் வாழ்க்கை என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருள். அதை நாங்கள் சரியாக இவ்வளோ தூரம் கவனமாக நாங்கள் அதை பயன்படுத்தி
என்னென்ன காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையில் செய்யப்படணுமோ அந்தந்த காரியங்கள் நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் வெற்றி பெறையிலும் நாங்கள் மறுமையிலும் வெற்றி பெறையிலும். அந்த வகையில் நாங்கள் விலகிக் கொள்வோம், நேரம் தான் எங்களோட வாழ்க்கை. எங்களோட நேரத்தை விட கடமைகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் நாங்கள் எங்களோட காரியத்தை சுருக்கமாக முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் அதிகமாக நல்ல பணிகள் செய்வதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக்கொள்வோம். நாங்கள் இன்னொருத்தருடைய நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்த அவருக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். அல்லாஹ் தஆலா தந்த இந்த ஓய்வை நாங்கள் சரியாக முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களோட ஆயுள் மூலமாக நாங்கள் நல்ல பயனை பெற்றுக்கொள்ளும். அத்தகைய நல்ல கூட்டம் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். சவுதியாவதற்கு முன்னர் என்னோடய ஓய்வை பயன்படுத்திக் கொள்வோம் என்று நிறைய தேவையான டிப்ஸ்களுடன் ஷேக் முன்வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை இந்த தொடர் நிகழ்ச்சியின் கடைசி நிகழ்ச்சி மௌத்துக்கு முன்னர் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்ற தலைப்பில் நடைபெறும். அதிலும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதோடு இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி வைத்த ஷேக் ஆசாத் அப்துல் முஜீத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலிகளை வழங்க வேண்டும் என்றும் அவருடைய மீசான் ஹசனாத்தில் பாரமாக இது அமைய வேண்டும் என்றும் துஆவோட இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லஸீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர்.